வணக்கம். டம்மி கண்டென்ட் உருவாக்குதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் டெவல் மாடியூலை பயன்படுத்தி டம்மி அதாவது போலியான கண்டென்ட் உருவாக்க கற்போம். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம், Drupal 8 மற்றும் Firefox வெப் பிரவுசர். உங்களுக்கு விருப்பமான எந்த வெப் பிரவுசரையும் பயன்படுத்தலாம். நம் Drupal சைட்டை கட்டமைக்கும் போது நம்மிடம் அதிகமாக கண்டென்ட் இருக்க வேண்டும். இது லேஅவுட்ஸ், வியூஸ் மற்றும் டிசைன்ஸ் பற்றி புரிந்து கொள்ள உதவும். ஆனால் பரிசோதனைக்கு உண்மையான கண்டென்ட் பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக கண்டென்ட் டைப் அல்லது ஒரு ஃபீல்ட் மாற்ற வேண்டும் என்போம். இதற்கு உண்மையான கண்டென்ட் சென்று அதை எடிட் செய்வதால் நேரம் வீணாகும். ஆனால் இது மிகவும் முக்கியமான படிநிலை. நம் கண்டென்ட் டைப்புகள் நமக்கு தேவையானபடி வேலை செய்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதுவரை சில வகை ஃபீல்டுகளை மட்டும் பார்த்துள்ளோம். சின்சினாட்டி குரூப் அதன் சந்திப்புகளுக்கு மக்களிடம் நிதி வசூலிக்க விரும்புகிறது என்போம். அதை சைட்டில் காட்ட விரும்புகிறார்கள். அதை காட்ட நாம் ஒரு டெசிமல் அல்லது முழு எண்ணுக்கு இன்டிஜரை பயன்படுத்தலாம். அவர்கள் $10 மட்டும் வசூலிப்பதால் ஒரு இன்டிஜரை பயன்படுத்துகிறோம் என்போம். பின்னர் $10.99 என உயர்த்துகிறார்கள் எனில் நமக்கு இப்போது பிரச்சினைதான். ஒரு இன்டிஜரை டெசிமலாக மாற்ற முடியாது. முக்கியமாக கண்டென்ட்களை சேர்த்த பின்னர் முடியவே முடியாது. எனவே இம்மாதிரியான விஷயங்களை முன்னரே நன்கு திட்டமிட வேண்டும். இவை அனைத்தையும் சில போலியான கண்டென்ட் வைத்து நாம் பரிசோதிக்கலாம். இவற்றை சுலபமாக சேர்க்கலாம், பரிசோதனை முடிந்தவுடன் சுலபமாக நீக்கலாம். பரிசோதனைக்கு நமக்கு நூற்றுக்கணக்கில் உண்மையான கண்டென்ட் தேவையில்லை. சில போலியான கண்டென்ட் போதும். இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் டெவல் மாடியூல். drupal.org/project/devel. இதுவரை நாம் மாடியூல்கள் அல்லது Drupal வெப்சைட்டில் எக்ஸ்டெண்ட் குறித்து ஏதும் பார்க்கவில்லை. அவற்றை பின்வரும் டியூட்டோரியல்களில் காண்போம். ஆனால் இங்கு டெவல் மாடியூலை நிறுவி பயன்படுத்த கற்போம். இதன் மூலம் Drupal மாடியூல்களின் ஆற்றலை நாம் காணலாம். கீழே வந்து டவுன்லோட் பகுதிக்கு செல்லவும். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வேறு மாதிரியும் தெரியலாம். Drupal 8.x வெர்ஷன் மேலே பச்சை நிற பகுதியில் தெரியலாம். அதை கிளிக் செய்க. இல்லையெனில் டெவலப்மெண்ட் ரிலீசஸ் ஐ கிளிக் செய்க. இதை பயன்படுத்த இரு வழிகள் உள்ளன. முதலாவது இதை டவுன்லோட் செய்வது. இரண்டாவதாக இதை ரைட் கிளிக் செய்து உங்கள் பிரவுசருக்கு ஏற்ப காப்பி லிங்க் அல்லது காப்பி லிங்க் லொகேஷன் ஐ கிளிக் செய்யலாம். இரு வழிகளிலும் .tar ஃபைல் அல்லது .zip ஃபைல் ஐ பயன்படுத்தலாம். ஆனால் இந்த டெவ் ஃபைல் ஐ கிளிக் செய்யக்கூடாது. இது வேலை செய்யாது. இவை அந்த ஃபைல்களுக்கான இணைப்புகள். அதை பெற்ற பின் நம் சைட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஐ கிளிக் செய்து பின் இன்ஸ்டால் நியூ மாடியூல் ஐ கிளிக் செய்க. இன்ஸ்டால் ப்ரோம் ஆ URL ஃபீல்டில் அந்த URL ஐ பேஸ்ட் செய்யவும். உங்களிடம் இணைய இணைப்பு இருந்தால் இதை URL இல் இருந்து நிறுவிக்கொள்ளலாம். இல்லையெனில் உங்கள் வசதிக்காக இந்த டெவல் பேக்கேஜ் இந்த பக்கத்தின் கோடு ஃபைல்ஸ் லிங்க் இல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை டவுன்லோட் செய்து இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் மூலம் அப்லோட் செய்யவும். கடைசியாக இன்ஸ்டால் ஐ கிளிக் செய்க. இப்போது எனேபிள் நியூலி ஆடட் மாடியூல்ஸ் ஐ கிளிக் செய்க. இந்த கோரை கிளிக் செய்து இதை மினிமைஸ் செய்கிறேன். கீழே வந்து டெவலப்மெண்ட் ப்ளாக் இல் டெவல் மற்றும் டெவல் ஜெனரேட் ஐ காணலாம். இப்போதைக்கு மற்றவற்றை விட்டுவிடுவோம். டெவல் மற்றும் டெவல் ஜெனரேட் இல் ஒரு செக்மார்க் ஐ இடுவோம். பின் கீழே வந்து அடியில் இன்ஸ்டால் ஐ கிளிக் செய்க. Drupal இல் ஒவ்வொரு முறை மாற்றத்தை செய்யும் போதும் சேவ், இன்ஸ்டால் போன்றவற்றை கிளிக் செய்ய மறக்காதீர். 2 modules have been enabled என்ற செய்தியை பச்சை நிறத்தில் இங்கு பெற வேண்டும். சிவப்பு நிறத்தில் மிகவும் முக்கியம் இல்லாத எச்சரிக்கை செய்தி ஏதும் இருந்தால் கவலை வேண்டாம். சில போலியான கண்டென்ட் உருவாக்க கான்ஃபிகரேஷன் ஐ கிளிக் செய்து பின் இடப்பக்கம் உள்ள ஜெனரேட் கண்டென்ட் லிங்க் ஐ கிளிக் செய்க. இப்போது நமக்கு பரிசோதனைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கண்டென்ட் ஐயும் உருவாக்கலாம். ஈவென்ட்ஸ் மற்றும் யூசர் குரூப்ஸ் கண்டென்ட் டைப்களை தேர்ந்தெடுப்போம். ஏனெனில் இவற்றைத்தான் நாம் சோதிக்கப் போகிறோம். இங்கு இதை கவனிக்கவும். Delete all content in these content types before generating new content. இது இந்த போலியான கண்டென்ட் ஐ நீக்குவதற்கு. இதில் ஒரு செக்மார்க் ஐ இடுவோம்.
0 நோட்களை உருவாக்க சொல்வோம். இது அனைத்து ஈவென்ட்ஸ் மற்றும் யூசர் குரூப்ஸை நீக்கும். இது நாம் உண்மையாக உருவாக்கியவற்றையும் சேர்த்து நீக்கிவிடும். உதாரணமாக சின்சினாட்டி யூசர் குரூப்பையும் நீக்கிவிடும். எனவே இந்த செக்மார்க்கை நீக்குகிறேன். 50 நோட்களை உருவாக்குவோம். இங்கு 1 year ago என்கிறேன். நம் நோட்களில் கமெண்ட்ஸ் ஏதும் இல்லை. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் டைட்டில்ஸ் ஐ 2 என்போம். இதை குறிப்பிடவில்லை எனில் இது மிக நீளமான லோரம் இப்சம் அதாவது போலியான டெக்ஸ்டை உருவாக்கிவிடும். ஜெனரேட் ஐ கிளிக் செய்க. உடனடியாக ஒரு வெற்றி செய்தியை பெறுகிறோம். இது சரியாக நடந்துள்ளதா என கன்டென்ட் ஐ கிளிக் செய்து காண்போம். இங்கு புதிதாக 50 நோட்கள் உள்ளன. அவற்றில் பாதி ஈவென்ட்ஸ், பாதி யூசர் குரூப்ஸ். அவற்றில் ஒன்றை கிளிக் செய்வோம். டிஸ்கிரிப்ஷனில் பல போலியான டெக்ஸ்டையும் ஒரு ஈவென்ட் லோகோவையும் உருவாக்கியுள்ளதை காணலாம். போலியான ஈவென்ட் வெப்சைட், ஒரு டேட், ஸ்பான்சராக ஒரு யூசர் குரூப் மற்றும் சில ஈவென்ட் டாபிக்களையும் தேர்ந்தெடுத்துள்ளது. இப்போது லேஅவுட்ஸ், வியூஸ் மற்றும் தேவையான அனைத்தையும் செய்ய நமது சைட் தயாராக உள்ளது. சோதனைக்கு பல கன்டென்ட் ஐ போலியாக உருவாக்கி டெவல் நம் நேரத்தை மிச்சப்படுத்த உதவுகிறது. மாடியூல் என்பது Drupalன் மிக சிறப்பான அம்சம். அவற்றை drupal.org இல் இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இவை கான்ட்ரிபியூட்டட் மாடியூல்கள் எனப்படும். இவை பற்றி பின்னர் கற்போம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் டெவல் மாடியூலை பயன்படுத்தி போலியான கன்டென்ட்களை உருவாக்க கற்றோம். இந்த வீடியோ அக்வயா மற்றும் OS ட்ரெய்னிங்கில் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் IIT பாம்பேவால் மாற்றப்பட்டது. இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி இந்திய அரசின் NMEICT மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் NVLI மத்திய கலாச்சார அமைச்சகம். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து பிரியா. நன்றி.